ஹலோ மக்களே, அன்பாக்ஸ் பண்ணுவோமா? ஆக்சுவலி இது எப்போ எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த் எடுத்த வீடியோ. ஸோ வந்த புதுசில் ஷாப்பியில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண பொருளே இதுதான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூ ரேக்கு. வீட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி, வெளியில் வந்து வைக்க முடியாது. இண்டோரோட ஷூஸ்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அழகாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். இப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் வந்து நான் தேடி இருக்கேன் இந்த மாதிரி. ஏன்னா அப்போ வந்து இந்த ரீல்ஸ்லலாம் கூட வரும்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அப்ராடெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும். பட் வந்து என்னென்னா, சென்னையில் வந்து சிங்கிள் பேக்கேஜாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு பாக்ஸ் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை வாங்கினேன். இது வாங்கினதுக்கப்புறம் நான் 3 வாங்கிட்டேன். ஆனால் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறத வீடியோ எடிட் பண்ணி போடலான்னு நினச்சேன்னா, அதுக்கப்புறம் ஐயோ நம்ம 3த்தையும் ஒன்றா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோமே, அப்போ நம்ம வந்து பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதுனால சரி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சீரியஸாகவே ஈஸி டு கேரிங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வந்துடும். இதை வந்து நம்ம தூக்க வந்து அது அப்படியே மேலே இதுவாகிட்டே வரும். இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி வச்சோன்னா அது நின்றுடும். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி காட்டுறேன் இந்த ஷூ ரேக்கை. பட் இதை வந்து அசம்பிள் எப்படி பண்ணணும்னா, இப்படி பண்ணவே கூடாது. அதை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் கீழே தரையில் போட்டுட்டு நீட்டமாக இழுத்துட்டு ஒரு டோராக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓப்பன் பண்ணி அதை லாக் பண்ணணும். லாக் பண்ணுறதுக்குமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு 8 பின் மாதிரி இருக்கும். எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது இன்டோர் யூஸு, அவுட்டோர் யூஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சன்லைட்லலாம் வச்சோன்னா அது ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகிடும். பிளாஸ்டிக்னால உடஞ்சிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பேஸ் பண்ணி தான் இதை வாங்கினேன். வீட்டுக்குள்ளே அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஷூவும் நல்லா அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லா காஸ்ட்லியான ஷூவும் வந்து வெளில வைக்க முடியாது, மழைலாம் பெஞ்சால் நாசமாயிருதா. ஸோ இதை மட்டும் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், மெயினான திங்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பெட்ரூம் கபோர்டுக்கு பக்கத்துலேயே நான் வந்து அசெம்பிள் பண்ணி வச்சுட்டேன். இது என்ன ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 2 3 4 5 6 7 8 8 டோர் வச்சு நான் வாங்கினேன். $35 அரவுண்ட் வந்துச்சு. காயின்லாம் யூஸ் பண்ணி ஒரு $20 சம்திங் என்னமோ வாங்கினேன். இதே மாதிரி நான் எங்கள் அம்மாவுக்கும் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது சீரியஸாகவே ரொம்ப யூஸ்ஃபுல். பின்னாடி வந்து ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஷூவோட பிரெத் வந்து போகணும்ல, காற்று வந்து உள்ளேயே சஃபகேட்டடாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படியே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.